ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஜவுளிக்கு ஃபேமஸான ஈரோட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண்ணுக்கும் அவங்களுடைய பையனான 10 வயது சிறுவனுக்கும் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இன்றைய காணொலி கொஞ்சம் அப்நார்மலாகவே இருக்குன்னு நீங்கள் நம்பலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2000 காலகட்டத்தில் தமிழ் செல்வனுக்கு வந்து ஒரு 10 வயசு இருந்துக்குங்க. இவங்களுடைய அம்மா பேர் வந்து வள்ளிங்க, இவங்களுடைய அப்பா பேர் வந்து கார்த்திக்குங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 காலகட்டத்தில் இந்த ஈரோடுனா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குங்க, கோவில் திருவிழா அப்படின்னாலே ஒரு வாரமா வந்து அந்த திருவிழா வந்து எடுத்து கொண்டாடுவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க வசிக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருந்து பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளிங்க ஒரு கோயில் இருந்திருக்கு. அப்படி அந்த கோயிலுக்கு திருவிழா வைக்கணும் அப்படின்றதுனால ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திருவிழா வைக்கிறாங்க. அப்படி திருவிழா வச்சா அந்த ஊர் மக்கள் மட்டும் போக மாட்டாங்க, அக்கம் பக்கத்துல சுத்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, 7-8 கிராமங்கள். அப்படியே அந்த மாதிரி தாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கார்த்திக் இருக்காரு இல்லையா, அவங்களுடைய 10 வயசு பையனான தமிழ் செல்வனையும் அவங்களுடைய மனைவி வள்ளியையும் கூட்டிக்கிட்டு டிவி ஸ்டாம்ப் வண்டி வச்சிருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி ஸ்டாம்ப் வண்டி இருக்கும். ஈரோட்டில் குறிப்பாக சொல்லணும்னா டிவி ஸ்டாம்ப் வண்டி கேர்ள்ஸுமே எல்லாருமே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இவங்க அந்த கிராமத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி ஒரு வாரமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த திருவிழா வந்து கடைசி கட்டமான இறுதி நாளில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அப்படி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வச்சிருக்கிறதுனால எல்லாருமே குடும்பத்தோட போவான்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கே போய் சேர்ந்துட்டு அந்த திருவிழாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த திருவிழா நடக்கக்கூடிய அந்த கோயில இருந்து கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தாங்க ஆடலும் பாடலும் வந்து நடத்துவாங்க. என்ன அப்படின்னா ஊர் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சின்ன சின்ன பாட்டு கச்சேரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஆடலும் பாடல்ன்றது வந்து கொஞ்சம் நேரம் மட்டும்தாங்க ஒரு போக்கில் போகும். அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக தாங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சிறியவர்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும் தாங்க இருப்பாங்க. அதுக்கு மீறி வந்து இந்த வயது கூடிய இருக்கவங்க மட்டும்தான், பெரியவங்க மட்டும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. பெண்களை பூரா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதனால அந்த ஊர் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த திருவிழாவை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நேரம் போக போக அந்த 11 மணியை எட்டுறப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு பெண்களா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாமரா அந்த வந்து சீன் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயதானவர்கள் கொஞ்சம் 20 வயதை தாண்டவங்க மட்டும்தான், அந்த ஆண்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கார்த்திக் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த நிகழ்ச்சியை முழுசா பார்த்துட்டு வரேன் வள்ளி, அதனால நீ என்ன பண்றேன்னா பையனை கூட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வள்ளி என்ன சொல்றாங்கன்னா, வண்டியில தானே வந்தோம், நீங்களே கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க கணவர் சொன்னதை அப்படியே தாங்க சொல்லிட்டு இருக்காரு. இல்லம்மா பக்கத்துல தான் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் தானே, நடந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வள்ளி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட 10 வயசு பையன் இருந்துச்சு பார்த்தீங்களா தமிழ் செல்வன், அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வரவங்க எந்த பாதையில வராங்கன்னா அவங்க ஊர்ல வந்து 2 பாதை இருந்திருக்குங்க. அவங்களோட வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னா ஒரு குறுக்கோழி பாதையான தனியா ஒரு ஒத்தையடி பாதை இருந்திருக்குங்க. அதன் பிறகு எல்லா பொதுமக்களும் போகக்கூடிய ஒரு பாதை இருக்குங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படின்றதுனால அவங்க இந்த ஒத்தையடி பாதை வந்து சூஸ் பண்றாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஊர் கிராமத்துல பக்கத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரியுங்க அந்த இடம் ஏற்கனவே ஒரு அமானுஷ்யமான இடம் அப்படின்றது தெரியுங்க. அது என்ன இடம், அது எந்த மாதிரி நிகழ்வு நடந்தது அப்படின்றது வந்து பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஒரு 11-11:15 டயத்துல வந்து வள்ளி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பையன் தமிழ் செல்வனை கூட்டிட்டு அந்த ஒத்தையடி பாதையில போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே என்ன விஷயம் என்ன நடந்திருக்குது அப்படின்றது தெரியும். தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம இதனால என்ன ஆக போகுது, நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த திருவிழா அந்த ஆடல் மாடல் ஒரு பொட்டல் காட்டுல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த பொட்டல் காட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஒத்தையடி பாதையில வந்து நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு குரல் கேட்குதுங்க. அதுக்கு என்ன குரல் உத்து பாக்குறாங்க, அது வேற யார் குரலும் கிடையாதுங்க, இவங்களுடைய கணவர் கார்த்தி இருக்காரு இல்லையா, அவர் குரல் தாங்க. அப்படி அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, வள்ளி நீ இந்த இடத்த விட்டு போகாத, பைய போ, ஏன் இப்படி வேகமா போயிட்டு இருக்க, நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இதை கேட்ட வள்ளிக்கு ஒரே குழப்பங்க. நம்மளோட கணவர் அங்கே ஆடல் மாடல் பார்த்துட்டு இருக்கேன்னு தானே சொன்னாரு, அதுவும் வண்டியில தானே நம்ம வந்திருந்தோம், இப்போ எப்படி அவரோட குரல் கேட்க முடியும்? சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஆனா இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லைங்க.
அப்படி வண்டுகள் சத்தத்தோட அந்த இருட்டு வந்து சூழ்ந்து இருக்க அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே குரல் கேக்குதுங்க. வள்ளி, நான் சொல்றேன்ல, நீ போகாத, இங்கேயே நில்லு, நானும் வந்துடுறேன், இல்லைன்னா நானும் கூட வரேன், உன் கையை பிடிச்சி நம்ம ரெண்டே சேர்ந்து போவோம் அப்படின்ற மாதிரி கேக்குதுங்க. அந்த குரல் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நடுக்கத்தை உண்டாக்கிச்சுன்னு சொல்லணும். அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன பையன் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, தமிழ்ச்செல்வன், அவங்கள கூப்பிட்டு அப்பாவோட குரல் உனக்கு கேட்குதாடா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எந்த குரலும் கேட்கலையாமா, என்னம்மா சொல்லிட்டு இருக்க, யாருமா பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு திரும்பியே பார்க்காம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருந்தவங்களுக்கு பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தா, இவங்க நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில்ங்க ஒரு உருவம் வந்து நடு ரோட்டில் வந்து இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கு உட்காந்துருக்குங்க. என்னடா அது, யாரா இந்த நேரத்தில் இப்படி உட்காந்துருப்பா, ஒருவேளை இந்த கிராமத்தில் ஆடல் பாடல் பார்க்க வந்துருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி உத்து பார்த்துருக்க அந்த நேரத்தில், யார் நீங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதையை மறைச்சிட்டு உட்காந்துருப்பாருவாங்க. அதனால அப்படி கேட்டுக்காங்க. ஆனால் அந்த உருவத்துல இருந்து எந்த வலிமை வரலங்க. மறுபடியும் 2 அடி எடுத்து வச்சு அவங்க பக்கத்தில் போய் நெருங்கி பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த உருவமே கிடையாதுங்க. ஒரு மெத்தையை அப்படி சுருட்டி கைத்தோட கட்டி இப்படி உருட்டி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பொசிஷன்ல அந்த இடத்துல ஒன்று கிடந்துருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளிங்க மறுபடியும் ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னடா அது, இப்போதான் கண்ணில் தென்படுச்சா, ஆனால் அது வேற ஏதோ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த மெத்தமாடி கிடச்சல அந்த இடத்துல அந்த எதுவுமே இல்லைங்க. அதன் பிறகு என்னடா அது, மறுபடியும் யார் அந்த இடத்துல இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த கரிய உருவங்களை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்குங்க. நல்லா விகாரமாக உத்து பார்த்துருக்காங்க அந்த உருவத்தை, இவங்களும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த உருவம் அப்படியே காற்றுல கரைய மாதிரி சல்லுன்னு மறைஞ்சு இவங்களை தாண்டி இப்படி போயிருக்குங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையன் பக்கத்தில் பார்த்தீங்களா, அவனுக்கும் கண்ணில் தெரிஞ்சிருக்கும் போலங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல யாரும் நிற்கிறாங்கம்மா, நம்ம ரெண்டத்தையும் உத்து பார்க்குறாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, காத்து மாடி டக்குன்னு என்னமோ மறைஞ்சு போயிட்டாங்கம்மா அப்படின்னு அந்த பையன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தமிழ்ச்செல்வனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி மறுபடியும் கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல மறுபடியும் இவங்களை தூக்கிவாதியே போட்டுருச்சுன்னு சொல்லலாங்க. மறுபடியும் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மறுபடியும் அந்த இடத்த விட்டுட்டு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு குழந்தை குரல் கேட்குதுங்க. அப்படி அந்த குழந்தை அழுதுச்சுன்னா எப்படி கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தங்க. அந்த சத்தம் இந்த காட்டுக்குள்ள எப்படி கேட்க போச்சு, ஒருவேளை அந்த குழந்தை யாரும் இங்கிட்ட எதுவும் போட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மறுபடியும் முன்னாடி நடந்த நிகழ்வு எதையுமே மனசுல வச்சுக்காம அந்த குழந்தை கத்துறது எந்த இடத்துல இருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு உத்து நோக்கி பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு முள்ளுச்செடி புதர்மா மண்டி கிடக்குதுல, கருகும்னு இருக்கக்கூடிய அந்த கும்மிருட்டுல அந்த குழந்தை சத்தம் மறுபடியும் ஓங்காரமா கேட்குதுங்க. அந்த முள்ளு செடிக்கிட்ட போயிட்டு பக்கத்துல ஒரு பதட்டத்தோட அந்த முள்ளு செடியை விளக்கிட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல எந்த குழந்தையுமே காணாம. உடனே வள்ளி குழப்பத்தோட என்ன செய்யறாங்கன்னா, என்னடா இது மர்மமா இருக்கே, இந்த இடத்துல குழந்தை இருந்த மாதிரி இருந்துச்சு, போய் பார்த்தா குழந்தைய காணாம அப்படின்னு நினைச்சிருக்க. அந்த நேரத்துல அவங்களுடைய 10 வயசு பையனான தமிழ்ச்செல்வன் என்ன பண்றாங்கன்னா, அம்மா அம்மா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டி காட்டுறாருங்க. அந்த சமயத்துல அந்த இடத்த உத்து பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெண்மணிங்க கையில கை குழந்தையோட ஒரு இடத்த பார்த்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த வள்ளி என்ன பண்றாங்கன்னா, என்னடா இது இப்பதான் குழந்தை சத்தம் கிடைச்சு, திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைய காணா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தோம், அந்த உருவத்தையும் காணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு பொறித்தட்டவே ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தே இல்லையா, இந்த இடம் ஒரு அமானுஷ்யமான இடம் அப்படின்னு சொல்லி, நம்ம தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ, நம்ம எதுவும் ஆகாதுன்னு நம்ம நினைச்சோம், ஆனா அப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி பயத்தோட அந்த இடத்த உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே அந்த கல்லை எடுத்து அந்த பெண்மணி மேலே எறிகிறாங்க, உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் பார்த்தா அந்த கல்லு அந்த உருவத்தையும் தாண்டி கீழே போய் விடுவதுங்க. அப்பதாங்க இது ஆன்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் தமிழ்ச்செல்வன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே வள்ளி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பையனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த பையன் வந்து பயத்தை அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அந்த இடத்துல நின்று இருக்காங்க. அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டு போக முடியாம, ஏன்னா அங்கிட்டு போனாலும் உருவம் இருக்குது, இங்கிட்டு போனாலும் உருவம் இருக்குது. அதனால என்ன பண்றோம், ரெண்டுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேருங்க வயசானவங்க கணவர் மனைவி போல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வந்ததை பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அடைகிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு இருக்காங்களா, அந்த நேரத்தில் ஒரு 2-3 அடி எடுத்து வச்சு அப்படி முன்னாடி போறாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 உருவமும் அங்கே ஏற்கனவே இப்போ உருவம் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ முன்னாடி இருக்க அந்த பெண்மணி குழந்தை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உருவமும் மறைஞ்சிருச்சுங்க. அதன் பிறகு அந்த 2 கணவன் மனைவி பக்கத்தில் நெருங்கி வராங்க. ஆனால் அந்த கும் இருக்குல்ல யாரும் என்னன்னு தெரியல. அதன் பிறகு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாதையில் தெரியாமல் வந்துட்டேமா, கொஞ்சம் என்னைய கிராமத்தில் மட்டும் விட்டுருங்க, அவங்க கூட நானும் என் பையனை சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்காத மாதிரி அவங்க 2 பேரும் உங்களை தாண்டி இப்படி போயிருக்காங்க. அதன் பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க உங்கள்கிட்டாங்க சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு இப்படி திரும்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து விட போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்களை கடந்து போனா இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க
அவங்க வந்து மனிதர்களே கிடையாதுங்க, அவங்களும் ஆன்மா தாங்க. இப்படி தாண்டி போனதுக்கப்புறம் எப்படி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அப்படி திரும்பி பார்த்துருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்களோட உருவம் வந்து கண்ணுக்கு ஏற்கனவே கும்மிட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உருவம் முழுசா தெரியல. ஆனால் அந்த முகம் மட்டும் தோற்றம் மட்டும் இவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படி நல்லா உப்பி போன மாதிரி சிவந்த ரத்தத்தோட அப்படியே உங்களுக்கு காட்சி அளிச்சிருக்குங்க. உடனே பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆண்டு கத்திட்டு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதுக்கு பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எழுப்பி பார்க்கறாங்க. அப்படி எழுப்பி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையனோட காலை யாரும் லபக்கன் வாரி விடுற மாதிரி இருக்குங்க. உடனே அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த தாண்டி பின்னாடி நோக்கி போறாருங்க. வேற எங்கேயும் போலங்க, அந்த அவங்க அப்பா இருக்காரு சொல்லிட்டு இல்லையா, திருவிழா ஆடல் பாடம் பார்க்க போயிருந்தாருல, அதே இடத்துக்கு தாங்க. அப்படி கல்லுலையும் மண்ணிலையும் கீழே விழுந்து எந்திரிச்சு அடிபட்டதோட அவங்களோட அப்பா இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துறாருங்க. அதன் பிறகு அவங்களோட அப்பா கிட்ட அழுதுகிட்டே விஷயத்த போற சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கார்த்தி என்ன பண்றாருன்னா, அவங்களோட பையனை கூட்டிக்கிட்டு அவங்க டிவி ஸ்டாம்ப் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த வண்டி எடுத்து அவங்க அந்த இடத்துக்கே போறாங்க. அப்படி போய் பாக்குறாங்க, அந்த இடத்துல அவங்களோட மனைவியே காணாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் வண்டியை திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த திருவிழா அந்த ஆடல் மாடம் நடக்குது இல்லையா, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி என்னோட மனைவி வந்தாங்க, இங்கதான் விழுந்தாங்கன்னு சொன்னாங்க, ஆனா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட மறுபடியும் வந்து தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கங்க சுத்தி சுத்தி தேடி இருக்காங்க. அப்படி தேடி இருக்க அந்த நேரத்தில் இவங்க எல்லாருக்குமே பேர் தெரிச்சிங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட்டம் கூட்டமாக தேடி இருக்காங்களா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு முணுகல் சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது இந்த முணுகல் சத்தம் கேட்குது, அது வேற யாராவது இருக்குமா அப்படின்னு தேடி இருக்காங்க. ஆனால் ஒரு கார்த்தி இருக்காரு இல்லையா, அது என்னுடைய மனைவி வள்ளியோட சத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்குற திசையை போய் பார்க்குறாங்க. அப்படி அங்கே போய் பார்த்தா 30 மண்டி பெருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த இடத்துலங்க அப்படியே அடிபட்டத்தோட அப்படி மயக்கத்தோட இருந்திருக்காங்க. முணுகல் சத்தத்தை மட்டும் போட்டுட்டு இருந்திருக்காங்க. உடனே கூட்டத்தோட கார்த்தியோட மனைவிக்கு தண்ணியை தெளிச்சு அவங்க வந்து எழுப்பி விடுறாங்க. அப்படி எழுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பதட்டத்தோட யார் நீங்க எப்படின்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, என்னம்மா என்னாச்சு, பயந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துக்கு ஏமா வர, அதை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அந்த உருவங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் பயந்துட்டேன், பயந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் நான் வந்து தூக்கத்துலேருந்து முடிச்ச மாதிரி முடிச்சேன். அப்படி முடிச்சிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த உருவம் பூரா என் கண்ணு முன்னாடி வந்துட்டு பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மொத்தமாக நான் மயக்கிட்டேன்னு நினைக்கிறேன், திடீர்னு பார்த்தா இதுக்குள்ள கிடக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சுற்றி இருந்தவங்க பூரா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கார்த்தியை வந்து திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் அவங்க புருஷனாயா நீ, இப்படி ஒரு இடத்த கூட்டிட்டு இருந்தேன்னா நீ தானே போய் விட்டுருக்கணும், உனக்கு தான் தெரியுங்களா அந்த இடத்த பற்றி அப்படின்னு சத்தம் போட்டு அவரை வந்து வண்டியில் ஏற்றி விட்டு அவங்களோட மனைவி அந்த பையன் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தோராயமா அன்றைய நள்ளிரவு 12 மணி இருக்குங்க. அப்படி அந்த வண்டி எடுத்துட்டு அவங்க போனவங்க அந்த கிராமத்தை சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு உங்களோட கணவர் என்ன பண்றாருன்னா, கணவர் அந்த சின்ன பையன் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க சாதாரணமா. ஆனா அவங்க மனைவி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, வாசல்ல காலை வச்சு அடுத்த நிமிஷமே தூக்கி போட்ட மாதிரி அப்படி கீழே வந்து விழுறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் உள்ள வந்து வர ட்ரை பண்றாங்க, மறுபடியும் தூக்கி போட்ட மாதிரி கீழே வந்து விழுறாங்க. அந்த நிமிஷத்துல ஏன்னு ஒரு சத்தங்க, வேற யாரும் இல்லைங்க, இந்த கார்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா தாங்க. அவங்களுக்கு வந்து அம்மன் இறங்குமாங்க. உடனே அவங்க வந்து சாமி ஆடுற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, நீ அங்கனே நில்லுடி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதை கேட்டு கார்த்திக்கு அப்பயே புரிஞ்சிருச்சுங்க, ஆன்மா எதுவும் ப்ரொசஸ் பண்ணிடுச்சு போல, அதனாலதான் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க, சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்துட்டு வாடா அப்படின்றாங்க. அப்படி விபூதி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா வள்ளி, அவங்க பக்கத்துல போயிட்டு தலையில பூசி விட்டுட்டு அந்த உச்சி முடியை பிடிச்சி ஆட்டிட்டு, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு, இது நான் வாழக்கூடிய இடம், இந்த இடத்துல நீ வந்ததே தப்பு, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தேன்னா ஒரே அடியாக அவனை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதன் பிறகு என்ன பார்த்தோன்னா, இனிமேல் நான் இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா உடல்ல இருக்கும் பார்த்தீங்களா, அது சொல்லியிருக்கும் போலங்க. உடனே அந்த உடம்பை விட்டு போகிற மாதிரி சல்லுன்னு இப்படி புகையாட்டம் கரைஞ்சு போன மாதிரி இவங்க எல்லாருமே தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் சாதாரண அப்படி மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துருக்காங்க இந்த வள்ளின்றவங்க. அதுக்கு பிறகு 5 நிமிஷம் கழிச்சு வள்ளி எதுவுமே தெரியாத மாதிரி மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சு அவங்கள வந்து சுத்தி முத்தி பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நார்மலா தாங்க பேசுறாங்க, ஆன்மா இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. அதன் பிறகு உன் மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போடா, எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்து சொல்லிங்களா, அந்த காட்டியோட அம்மா வந்து சொல்லி இந்த மனைவி வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிறாங்க. அதன் பிறகு இந்த ஆன்மாவோட தாக்கமோ எதுவுமே வந்தது இல்லைங்க, இவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்ததில்லை. அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாங்க, அப்படி அந்த இடத்துல என்னதான் அமானுஷம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, 2000 தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு. அதுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் அந்த ஒத்தேடி பாதை பார்த்தீங்களா, அந்த ஒத்தேடி பாதையில் ஒரு மாட்டு வண்டியில ஒரு கணவர் மனைவி, ஒரு மாமியார் மாமனார், அந்த புருஷன் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய அப்பா அம்மாங்க, ஒரு கை குழந்தையோட வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து வழிப்பறி பண்ற ஒரு கும்பல் வந்துருக்குங்க. அவங்க திருடுறதுக்காக உங்களோட கூட்டத்தை பூரா மறைச்சிருக்காங்க. அப்படி மறைச்சு எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு பயந்த அந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படியே அவங்கள வந்து அந்த இடத்துல விட்டுட்டு தலைவரிக்க ஓட ஆரம்பிச்சுட்டாருங்க. அதன் பிறகு உங்க பூரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நகையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் முடிச்சிருக்காங்க.
உடனே இந்த வழிப்பறி கும்பல் என்ன பண்றாங்கன்னா ஒரு விசில் சத்தத்தை போட்டுருக்காங்க. அப்படி விசில் சத்தத்தை போட்டதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7-8 பேர் வந்துருக்காங்க. மொத்தமாக கும்பலாக தாங்க வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அடிக்க ஆரம்பிச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல அடிபட்டு அதே இடத்துல வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நடந்து முடிந்தாலுமே இப்போ வரையும் அந்த ஆன்மா அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல யாருமே போறதில்ல. பகல்ல இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் போய்வாங்களாங்க. உச்சி நேரத்திலே இல்லை நள்ளிரவு நேரத்திலே அந்த இடத்துல போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா யாராவது ஒரு ஆள் இந்த ஆன்மாவை பார்ப்பாங்க, கட்டாயமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சல் அனுப்புனார் பார்த்தீங்களா தமிழ்ச்செல்வன், அதை சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பிய தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்று அமானுஷ்யமான திரில்லான தரமான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை அப்சர்.